இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது anatomy of flowering plant. அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎஸ் ஆஃப் டைகார்ட் வந்து பார்க்க போகிறோம். டைகார்ட் லீஃபில் anatomy வந்து எந்த மாதிரி இருக்குது? anatomy இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி படிக்கிறது தான் வந்து anatomy. ஸோ அதில் டார்சி வென்ட்ரல் லீஃப் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ டார்சி வென்ட்ரல் லீஃப் ஐசோபைலட் லீஃப்னு 2 லீஃப் இருக்குது. ஐசோபைலட் லீஃப் மோனோகாட். ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கலாம். டார்சி வென்ட்ரல் லீஃப்னா டைகார்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டார்சி வென்ட்ரல் மீன்ஸ் அப்பர் எபிடமஸும் அண்ட் தென் லோவர் எபிடமஸில் இருக்கிற டிஷ்யூஸும் வந்து சிமிலராக இருக்காது. அதுக்கு பதிலாக என்னவா இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அது டார்சி வென்ட்ரல் லீஃப் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸ் சொல்லிடுறேன். பண்டில் ஷீட் செல்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து அப்பர் எபிடமஸ், அண்ட் தென் palisade parenchyma, and then spongy parenchyma, and then air cavity, and then lower epidermis, and then stoma, and then the last xylem and phloem mention பண்ணிருக்கேன். So first leaf எடுத்துட்டோம் அப்படின்னா அதை TS எடுத்தோம்னா first TS means transversal சொல்லுவோம். transversal எடுக்கும்போது அதை ஒரு 3 டிஃப்ரெண்ட் பார்ட்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து எபிடமிஸ், அண்ட் தென் மீசோபல்சஸ், அண்ட் தென் வாஸ்குலர் டிஷ்யூஸ்னு பிரிக்கிறோம். எபிடமிஸ்ன்றது அவுட்டர் அண்ட் இன்னர் லேயர்ஸ் பற்றி பேசுகிறதா வந்து எபிடமிஸ் சொல்லுவோம். ஸோ அவுட்டர் அண்ட் இன்னர் எபிடமிஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்பர் எபிடமிஸ் அண்ட் தென் லோவர் எபிடமிஸ் சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு நேம் அடாக்சியல், அண்ட் தென் லோவர் எபிடமிஸ் அபாக்சியல், லோவர் எபிடமிஸ் அபாக்சியல் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். இதுதான் வந்து எபிடமிஸ் மென்ஷன் பண்ணிருக்கோம். அண்ட் உள்ள இருக்கிற செல்ஸ் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா மீசோபல் செல்ஸ் சொல்றோம். மீசோபல் செல்ஸ் ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்னு palisade parenchyma அண்ட் தென் spongy parenchyma. ஸோ palisade parenchyma எலாங்கேட்டடா இருக்கும், இல்ல சிலிண்ட்ரிக்கலா இருக்கும்னு சொல்லுவோம். இந்த palisade parenchyma அண்ட் உள்ள இருக்கிற spongy parenchyma வந்து ஓவலா இருக்கும், இல்ல ஸ்பெரிக்கலா இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ இந்த spongy parenchyma அண்ட் தென் spongy parenchyma அப்படின்ற வேர்ட்ல என்ன இருக்குன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ஸோ லைக் உள்ள என்ன இருக்குன்னா ஏர் கேவிட்டிஸ் இருக்கும். ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணிருக்கோம். அண்ட் இதோடைய அப்பர் எபிடமிஸ்ல மோர் ஸ்டோமேட்டாஸ் பார்க்க முடியாது. லோவர் எபிடமிஸ்ல நிறைய ஸ்டோமா பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸ்டோமா இஸ் அ சிங்கிள் ஃபார்ம் ஆஃப் ஸ்டோமேட்டா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டோமா கீழே பார்க்க மீன்ஸ் லோவர் எபிடமிஸ்ல பார்க்கலாம், அப்பர் எபிடமிஸ்ல அதை பார்க்க முடியும். அண்ட் வாஸ்குலர் பண்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வாஸ்குலர் பண்டில் வந்து xylem and phloem பத்தி சொல்றதா வந்து வாஸ்குலர் பண்டில் சொல்லுவோம். ஸோ அதில் நம்ம பண்டில் ஷீட் செல்ஸ் வரைஞ்சிருக்கோம். பண்டில் ஷீட் செல்ஸ் வந்து ஒரு திக்கான செல்ஸ்னால மேடா இருக்கும். ஸோ அதை பண்டில் ஷீட் செல்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கேன். திக் மென்ஷன் பண்ணிருக்கேன். திக் அண்ட் தென் உள்ள xylem and phloem இருக்கும். xylem யூஸ்வலா மென்ஷன் பண்றது ரெட் கலர்ல மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் தென் phloem ப்ளூ கலர்ல மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, xylem மெட்டாசைலம் அண்ட் தென் புரோட்டோசைலம் பிரிப்போம். புரோட்டோசைலம்ன்றது பிரிமிட்டிவ் ஆர்கன். ஸோ மேலே இருக்கிறது புரோட்டோசைலம் அண்ட் தென் கீழே இருக்கிறது மெட்டாசைலம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் புக்ல இருக்காது, பட் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணும்போது புரோட்டோசைலம் என்ன மெட்டாசைலம் என்ன அப்படின்னு ஸ்டடி பண்ணுவோம். புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் த அப்பர் எபிடமிஸ், மெட்டாசைலம் டுவர்ட்ஸ் த லோவர் எபிடமிஸ். தட்ஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம அடுத்தது என்னன்னு பார்க்கலாம்.